ஜெர்மனியின் இந்த ஆண்டின் முதல் பாதியில் தஞ்சம் கோரி விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவடைந்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மொத்தம் 39,646 பேர் மட்டுமே முதன்முறையாக தஞ்சம் கோரி விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் இந்த எண்ணிக்கை 61,336 இருந்தது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஆட்சியில் உள்ள கூட்டணி அரசு தனது குடியேற்ற கொள்கையை மிக கடுமையாக்கியுள்ளது. இந்த குடியேற்ற மாற்றத்தின் முக்கிய அம்சமாக ஜெர்மனியின் எல்லைகளில் தஞ்சம் கோருவோர் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதன் விளைவாக நடப்பாண்டின் முதல் பாதியில் மட்டும் சுமார் 14,270 பேர் எல்லைகளில் திருப்பி அனுப்பப்பட்டனர். எல்லை கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியதன் மூலம் மனித கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 500 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் ஏற்கனவே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 4,000க்கும் மேற்பட்ட நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுபிடித்துள்ளனர். தஞ்சம் மறுக்கப்பட்டவர்களை விரைவாக வெளியேற்றுவதற்கான புதிய சட்டத்திட்டத்தை உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் அறிவித்துள்ளார். நாடு கடத்தல் நடவடிக்கைகளை மிகவும் திறம்பட செயல்படுத்தவும் அதிக எண்ணிக்கையிலான நபர்களை நிரந்தரமாக தாயகத்திற்கு அனுப்பவும் இந்த சட்டம் வழிவகை செய்யும் என்று அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றிய அளவிலும் குடியேற்ற கொள்கை தற்போது கடுமையாக்கப்பட்டுள்ளன. நீண்டகாலமாக பேச்சுவார்த்தையில் இருந்த ஐரோப்பிய புகலிட சீர்திருத்தங்கள் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன் கீழ் எவ்வித தொடர்பும் இல்லாத மூன்றாவது நாடுகளுக்கு குடியேறியவர்களை எளிதாக வெளியேற்றும் புதிய விதிமுறைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த சரிவுக்கான காரணங்களை ஆராயும் குடியேற்ற ஆய்வாளர்கள் சிரியா போன்ற தாயக நாடுகளின் சூழல் மாறியுள்ளதையும் ஈரான் மற்றும் துருக்கி போன்ற இடைக்கால நாடுகளின் நிலைப்பாடுகளையும் முதன்மை காரணங்களாக சுட்டிக்காட்டுகின்றனர்.